கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே, அதாவது வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த 4வது பகுதியிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் அனைவரும் வேதத்தை நான் சொன்னது போல ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் என்று நீங்கள் வாசித்துக் கொண்டு வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். போன நாளிலே ஆபிரகாம் ஈசாக்கை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த நாளிலே உங்களோடு கூட யாக்கோபு அண்ட் யோசேப்பை பற்றி இந்த நாளில் அவங்க சொல்ல போகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆதியாகமத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது எப்படி கர்த்தர் தனக்காக ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுத்தார், எப்படி தனக்காக ஒரு 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 கூட்டத்தை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதில் ஆபிரகாம் பார்த்தோம், ஈசாக்கு பார்த்தோம், இன்றைக்கு யாக்கோபை பற்றி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாக்கோபுடைய வாழ்க்கை வரலாறு ஆதியாகமம் 25வது அதிகாரத்திலிருந்து 35வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். ஈசாக்கிற்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அது ஒன்னு யாக்கோபு, இன்னொன்னு ஏசா. ஏசா தான் மூத்தவர், யாக்கோபு 2வது மகன். இருந்தாலும் கர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாக இந்த 2 பேரில் ஒருவரை செலக்ட் பண்ணணும். ஆண்டவர் இதுல யாக்கோபை அவர் செலக்ட் பண்ணினார். பிரியமானவர்களே, ஏசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டான். ஏன் ஏசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டான், ஏன் யாக்கோபு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் பார்க்கிற பொழுது, வாசிக்கிற பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மிகவும் சுவாரஸ்யமான வரலாறு இந்த யாக்கோபிற்கு உண்டு. அவருடைய ஆதியாகமம் 25 முதல் 35 வரைக்கும் ஒரே நாளிலே நீங்கள் வாசித்து கண்டறிந்து கொள்ளலாம் அவருடைய வாழ்க்கையின் சுவாரஸ்யமான சம்பவங்களை. ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, ஏசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டான்னு சொன்னேன். யாக்கோபு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக, த சேனல் ஆஃப் பிளெஸிங்காக அவர் இருந்தார். ஆபிரகாம் அடுத்தபடியாக ஈசாக்கு, ஈசாக்கு அடுத்தபடியாக எத்தனையோ மக்கள் இருந்தாலும் அடுத்ததாக யாக்கோபு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த யாக்கோபுக்கு கர்த்தர் எப்படி ஆபிரகாமுக்கு ஈசாக்கு தரிசனமாகி பேசினாரோ அதே போலயே இவரோடையும் அவர் பேசினதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13 15 வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். ஆதியாகமம் 28 13 முதல் 15. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படித்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிகளுக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பிரியமானவர்களே, இங்கே கர்த்தர் இந்த யாக்கோபுக்கும் 3வது முற்பிதாவாகிய யாக்கோபுக்கும் அவர் என்ன செய்கிறார், வாக்கு தத்தம் கொடுத்து அவரை நடத்துகிறார். பிரியமானவர்களே, இங்கே ஒரு சொப்பனத்திலே அவர் நடத்துகிறார். அந்த வாழ்க்கை வரலாறு சொல்லுகிற பொழுது நான் உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். இது எந்த இடத்துல அவர் சொல்கிறார் என்றால், அவன் ஒரு இடத்துல சொப்பனம் காண்கிறான். அப்போ தலைக்கு கல்லை வைத்து அவன் சொப்பனம் காண்கிற பொழுது, தூங்குகிற பொழுது ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அதில் ஏணி, ஒரு வானத்திற்கும் பூமிக்குமாக ஒரு ஏணி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து மேலே இருந்து தேவதூதர்களும் மேலேயும் கீழேயும் சென்று கொண்டிருக்கிறாள். கீழே வருகிறார்கள், மேலே போகிறார். அப்படியாக அவர் சென்று கொண்டிருக்கிறார். அப்போ அது மேலே இருந்து கர்த்தர் என்ன செய்கிறார், தரிசனமாகி அவருக்கு இந்த வார்த்தைகளை, இந்த வாக்குத்தத்த வசனங்களை அவருக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், ஹல்லேலூயா. சரிங்க, அடுத்ததாக பிரியமானவர்கள் இன்னொரு வாக்குத்தத்த வசனம் இருக்கிறது. ஏனென்றால் இது 2ஐயும் உங்களுக்கு முன்பாக சொல்லிவிடுகிறேன். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 9 யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். ஹல்லேலூயா. இப்படியாக
நிறைய சில இடங்களிலே என்ன செய்கிறார், அவர் வந்து பேசுகிறார். அது முக்கியமாக இந்த 2 இடங்களையும் உங்களோடு சொன்னேன். கர்த்தர் எப்படி அந்த சந்ததிக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் என்ன செய்கிறார், திரும்பவுமாக அவர் புதுப்பிப்பதை நாம் காண்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். எனவே இந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாகிய யாக்கோபுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று நான் சுருக்கமாக சொல்கிறேன். இது உங்களுக்கு வேதத்தை படிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, முதலாவது ஒன்று என்னன்னா, அவன் அதாவது யாக்கோபு தனது சகோதரனாகிய ஈசாவுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வந்து என்ன செய்கிறார், ஒரு கூளை கொடுத்து அதை வாங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை நீங்க வந்து ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29 முதல் 34 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். முதலாவது ஏசா, 2வது யாக்கோபு. இந்த யாக்கோபு நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவர் மிகவும் ஆசீர்வாதத்தின் மீது வாஞ்சை உள்ளவராக இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா முதலாவது பிறக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் பிறக்க முடியவில்லை. ஆனாலும் சகோதரருடைய குதுங்காலை பிடித்துக்கொண்டு அவர் வந்துவிட்டார். முதல் வரம் பிறக்க முடியவில்லை. ஆனாலும் அவர் அடுத்ததாக என்ன செய்கிறார் என்றால், இந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் மீது கர்த்தர் கொடுக்கிற இந்த முதலாவது பிறக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதத்தின் மீது அவன் அவ்வளவு வாஞ்சையாக இருக்கிறான். எனவே ஒரு நாள் என்ன செய்தான் என்றால், ஏசா வந்து மிகவும் அதாவது ஏசா வந்து எப்பொழுதும் வேட்டையாடுவதில் வல்லவன். இவர் வந்து வீட்டிலே குணசாலியும் இப்படி வீட்டிலே கூடாரவாசியுமாக யாக்கோபு இருந்தார். இவர் வேட்டையாடி களைத்து வீட்டுக்கு வருகிற பொழுது யாக்கோபு என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால், அவர் வந்து கூழ் காய்ச்சி கொண்டிருந்தார். அப்பொழுது ஏசா சொன்னார் வீட்டுக்கு வந்து, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, எனக்கு நீ என்ன செய்யணும், உன்னோட இந்த கூளை வந்து எனக்கு கொஞ்சம் கொடுன்னு. ஆனா இந்த சாதாரணமா கொடுத்துருக்கலாம். ஆனா அவர் என்ன செய்தான், யாக்கோபு என்ன செய்தார் என்றால், இந்த சான்ஸை பயன்படுத்தி அவர்கிட்ட சொல்றாரு, உன்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு, அப்பொழுது நான் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் அதே போல ஏசாவும் என்ன செய்தார், நானே சாக போகிறேன், இனி என்னோட இந்த சேஷ்ட புத்திர பாகம் இனி என்னத்துக்கு என்று சொல்லி அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலைமையில உங்களுக்கு காரியங்களை புரியும்படியாக நான் சொல்ல வேண்டும். என்னவென்றால், யாக்கோபு வந்து இவரை ஏசாவை ஏமாற்றினார். ஆனால் இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா யாக்கோபு வந்து ஒரு விசுவாசமாக எப்படியாவது இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். ஆனால் ஏசாவை நீங்க பார்த்தீர்கள் என்றால், அவர் என்ன செய்கிறார், விசுவாசம் இல்லை, நான் இப்பொழுது சாக போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறவராக அவர் இருந்தார். ஆசீர்வாதத்தை அவர் என்ன செய்தார் என்றால், அவர் அலட்சியப்படுத்தி ஆஃப்டர் ஆல் ஒரு கூழுக்காக, ஆகாரத்திற்காக, உலக பிரகாரமான ஆகாரத்திற்கு என்ன செய்யலாம் விற்று போட்டதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதனால இந்த ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இதே யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கை ஏமாற்றி அங்கேயும் அவர் ஆசீர்வாதத்தை முழுவதும் பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். இதுவும் பாருங்கள் பிரியமானவர்களே, இது நீங்க வந்து அதிகாரம் 27 ஆதியாகமம் 27வது அதிகாரத்திலே நீங்க பார்க்கலாம் பிரியமானவர்களே. அப்படியாக அவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தாயும் என்ன செய்தாள், அதற்கு அவளுக்கு ஊக்கத்தை கொடுத்து, நீ போய் இதெல்லாம் பண்ணுங்க. அது தவறான ஒரு ஏமாற்று முறையாக இருந்தாலும் பிரியமானவர்களே, இதிலே வந்து அவன் வந்து என்ன செய்கிறான் என்றால், இந்த ஆசீர்வாதத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான், அவன் வந்து தகப்பனை ஏமாற்றி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இது அவனுடைய ஒரு ஏமாற்றுகிற ஒரு குணம், ஒரு தவறான குணம். ஆதியாகமம் 27வது அதிகாரம். அடுத்ததாக நீங்க பார்த்தீர்கள் என்றால், அவங்க ஏசா வந்து, ஐயோ என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் பெற்றுக்கொண்டானே என்று சொல்லி ஆத்திரமாக அவனை கொலை செய்ய வேண்டும் என்று மனிதரை திட்டமிட்டிருக்கிறார். கொலை செய்ய வேண்டும் என்று அவன் சொல்லுகிற ஒரு சந்தர்ப்பத்திலே அதை அவனுடைய தாயார் அறிந்து கொண்டு என்ன செய்கிறார் என்றால், யாக்கோபை நீ வந்து பதான் ஆராமிற்கு நீ ஓடி போய்விடு, பதான் ஆராமிற்கு நீ ஓடி போயிரு, அங்க வந்து என்னோட சகோதரர் இருக்கிறார், என்னுடைய தகப்பனார் அங்கே இருக்கார், என்னுடைய சகோதரர் அங்கே இருக்கிறார், நீ அங்கே போய் நீ இருந்து கொள் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறார், அவரை ஓடி போகும்படியாக தாய் சொல்கிறார். அதே போலயே ஓடி போவதற்கு முன்பாக அவர் அப்பாவிடம் சொல்லி ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு அப்பா ஆசீர்வதித்தார். நீ வந்து திருமணத்துல நீ கானானியரிடத்துல நீ பெண் கொள்ளாமல் நீ என்னோட அம்மாவுடைய சகோதரர் இருக்கிற இடத்துல போய் அங்கே உனக்கு பெண் கொள்வாயாக என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஈசாக்கிற்கும் பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதே போலதான் அப்பா தேர்ந்தெடுத்தால் யாக்கோபிற்கும் அதே போலதான் அவங்களை அங்க போக சொன்னார்கள். பாருங்க பிரியமானவர்களே, இதுல நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கானானியர் என்றால் தேவனே அறியாத மக்கள். அநேக தவறாக புரிந்து கொள்வார்கள், இந்த ஜாதியில தான் கல்யாணம் பண்ண வேண்டும், இதுலதான் அது இருக்க வேண்டும். அப்படி அல்ல.
இந்த உங்களுடைய ஜாதியில இருந்தாலும் கூட அதிலே அவர்கள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்தால் உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பிரியமானவர்களே. எனவே யாராக இருந்தாலும், எந்த ஜாதியோ, உங்களுடைய சொந்த ஜாதியோ, மற்ற யாராக இருந்தாலுமே அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளாக, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாக, அவர்கள் பிற கடவுள்களை வணங்காத பிள்ளைகளாக இருக்கிறார்களா, கர்த்தருக்கு உண்மையில பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று பார்த்தேன் நாம் திருமணத்திலே அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதுவே ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் அவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் அதே போல யாக்கோபுக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த காரியங்களிலே என்ன செய்கிறார், அவர் கரெக்டாக பார்த்து கொண்டே வருகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். சரிங்க பிரியமானவர்களே, அடுத்ததாக நீங்க பார்க்கலாம். மூன்றாவது நான் சொன்னேன் 28வது அதிகாரத்திலே அவன் பதான் ஆராமிற்கு ஓடி சென்றான். அங்கே லாபான் என்கிற மாமன் அவருக்கு, அதாவது அம்மாவுடைய தம்பி அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே போய் அவன் அங்கே போகிறான். அந்த போகிற வழியிலே பார்த்தீர்கள் என்றால் அந்த 28வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் 22வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அவருடைய கனவுகள், அவருடைய தீர்மானங்களை பார்க்கிறோம். என்னவென்றால் அவர் இங்கே பதான் ஆராமிற்கு ஓடி வருகிற வேளையிலே ஒரு இடத்திலே என்ன செய்கிறார் என்றால் கல்லை வைத்து அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் இந்த ஒரு சொப்பனம் வருகிறது. அதாவது ஏணி, அதாவது வானத்திற்கும் பூமிக்குமாக ஒரு ஏணி வைக்கப்பட்டுள்ளது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படி ஏறி இறங்குகிற இந்த தேவதூதர்கள் இருக்கிற பொழுது அங்கே மேலே ஆண்டவர் இருந்து அவரோடு அப்பாவிற்கு அவருடைய தகப்பனாருக்கு சொன்ன அதே வாக்கு தத்தங்களை புதுப்பிக்கிறார். ஏனென்றால் அவர் யாக்கோபை தேர்ந்தெடுக்கிறார். யாக்கோபை வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய ஆர்வம், ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதங்களின் மீது உள்ள அவருடைய ஆர்வத்தை கர்த்தர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் காண்கிறார். எனவே அவர் அங்கே போய் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். அவரோடு பேசுகிற பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து, இது மிகவும் இப்படிப்பட்ட ஒரு இடமா என்று நான் நினைக்கவே இல்லை, இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது, இது ஒரு தேவனுடைய வீடாக இருக்கிறது என்று சொல்லி அவர் அங்கே அதற்காக ஒரு பேரை கூட அவர் இடுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே கனவுகள் அவருக்கு ஆண்டவர் அவரோட தீர்மானங்கள் சொல்கிறார். அதே போல அவரும் ஆண்டவரோடு சொல்கிறார், ஆண்டவரே, நான் என்னுடைய அந்த தேசத்திற்கு சென்று நான் பத்திரமாக நான் திரும்பி வருகிற வேளையிலே என்னோட நீங்க கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவீர் என்றால் நான் என்ன செய்வேன், உங்களுக்கு இங்கே திரும்பவுமாக நான் இங்கே பலிபீடத்தை கட்டி உங்களை நான் இங்கே தொழுது கொள்வேன். அப்போ அவன் என்ன செய்வானா, ஒரு தூணை வைத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு அபிஷேகம் செய்து கர்த்தரை தொழுது கொள்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்ல இருந்து ஒவ்வொரு ஈசாக்கு ஒவ்வொருவருமே கர்த்தரை என்ன செய்கிறார்கள், அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்கிறார்கள், ஒரு தூணை நிறுத்தி தொழுது கொள்கிறார்கள். எங்க கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தாலும் அவரை நினைவு கூறுகிற வேலையில எல்லாவற்றிலுமே அவர் கர்த்தரை என்ன செய்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறதை தொழுது கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், ஹல்லேலூயா, ஆமென். 5வது பார்த்தீங்கன்னா மாமன் லாபானிடம் வருகிறான். இப்போ மாமன் லாபானிடம் வருகிற பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால் கிணற்றிலே வருகிறார், ராகேலை பார்க்கிறார். ராகேல் மீது அவருக்கு விருப்பம் வருகிறது. உடனே ராகேலை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் அங்கே வீட்டிற்கு சென்ற பொழுது அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லி தகப்பன்கிட்ட சொல்லுகிற பொழுது தகப்பன் சொல்லுகிறார், ஓகே என்று சொல்லி 7 வருடம் எனக்காக வேலை செய், நான் என்ன செய்வேன், ராகேலை திருமணம் முடித்து தருவேன் என்று சொல்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, அவன் எப்படி யாக்கோபு அவன் மற்றவர்களை ஏமாற்றினாரோ அதே காரியங்கள் பின்னாடி இவருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். லாபானும் பார்த்தீர்கள் என்றால் சரி என்று சொல்லி 7 வருடம் கடுமையாக ராகேலையை நினைத்து கொண்டு வேலை செய்த அந்த யாக்கோபை அவர் என்ன செய்கிறார், ஏமாற்றி விடுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக திருமணத்தன்று, அதாவது விருந்து பண்ணி அவனுக்கு அந்த பெண்ணை கொடுக்கிற வேலையிலே மூத்த மகளை லேயாளை கொடுத்து விடுகிறார். இருட்டிலே அவர் சரியாக பார்க்கவில்லை. திரும்பவும் காலையில் பார்த்த பொழுதுதான் தெரிகிறது, ஐயோ, இது லேயாளை என்னை ஏமாற்றி மாமா கொடுத்து விட்டார் என்று சொல்லி மிக மனம் வருந்துகிறார். திரும்பவுமாக அவரிடம் இப்படி செய்து விட்டீர்களே என்று லாபானிடம் சொல்லுகிற பொழுது லாபான் சொல்லுகிறார், அதற்கென நாங்கள் முதல் பெண்ணை வைத்துக்கொண்டு எப்படி 2வது பெண்ணை கொடுப்பது, முதல் பெண் இருக்கட்டும், 2வது பெண்ணை உனக்கே கொடுக்கிறேன், ஆனால் இன்னும் 7 வருடங்கள் என்னோடு வேலை செய்ய வேண்டும், எனக்காக வேலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அந்த 7 வருடங்கள் முதலில்
செய்த பொழுது கர்த்தர் அவரை மிகவும் ஆசீர்வதித்திருந்தார். எனவே இவர் யாக்கோபை மிகவும் விரும்பினார். திரும்பவுமாக அந்த 7 வருடங்கள் யாக்கோபு வேலை செய்து திரும்பவுமாக ராகேலை திருமணம் செய்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இப்போ இந்த வரலாறு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் படித்தீர்கள் என்றால் தெரிந்து கொள்வீர்கள். இந்த யாக்கோபுவே ஒரு முக்கியமான அவரே ஒரு இஸ்ரவேலினுடைய தகப்பனாக, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக, இந்த 12 கோத்திரங்களுடைய தகப்பனாக யாக்கோபு இருக்கிறார் பிரியமானவர்கள். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 12 பிள்ளைகளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்படி பிறந்தார்கள்? முதலாவது அவர் லேயாளை திருமணம் செய்தார் அல்லவா? லேயாளை அவர் நேசிக்கவில்லை, ராகேலை நேசித்தார். எனவே லேயாள் ஆண்டவரிடம் பிரேயர் பண்ணி ஆண்டவரிடம் கேட்ட பொழுது ஆண்டவர் லேயாளுக்காக இறங்கி அவருக்கு 4 குழந்தைகள், முதல் குழந்தை பிறக்கிறது, 2வது குழந்தை பிறக்கிறது, 3வது குழந்தை பிறக்கிறது, 4வது குழந்தை பிறக்கிறது. 4 குழந்தைகளையுமே என்ன செய்கிறார்? ராகேலுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை, இவளுக்கு லேயாளுக்கு குழந்தை கொடுத்து இப்பொழுதாவது என் கணவரை நேசிப்பார், இப்பொழுதாவது என் கணவரை நேசிப்பார் என்று சொல்லி அவள் ஒவ்வொரு குழந்தைக்கும் பேரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப 4 குழந்தைகள் அவளுக்கு பிறக்கின்றன. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அந்த லாபான், அதாவது இந்த 2 பெண்களுக்கும் தகப்பன், ஒவ்வொரு பெண்ணுக்கும், முதல் பெண்ணுக்கு லேயாளுக்கு சில்பால் என்ற ஒரு பணிவிடைக்காரியை கொடுக்கிறார். 2வது மகளுக்கு பில்கால் என்ற ஒரு வேலைக்காரியை கொடுக்கிறார். இந்த 2 பேருமே என்ன செய்யறாங்க? முதலில் 4 பேர் லேயாளுக்கு பிறந்த பிறகு இந்த 4 பேருமே போட்டி போட்டுக்கொண்டு குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தார்கள் யாக்கோபுக்கு. முதல்ல 4 பார்த்தீங்க இல்லையா? இப்படியாக இருக்கிற பொழுது தேவன் ராகேலை நினைத்தருள்கிறார். ராகேலை எப்படி ஆண்டோட்டு அழுது புலம்பியிருப்பா, அவளுக்கு இந்த குழந்தை பிறக்குது, மெய்டுக்கு பிறக்குது, வேலைக்காரிக்கு பிறந்திருக்கு, எனக்கு பிறக்கலையேன்னு சொல்லி ராகேல் திரும்ப ஆண்டவரிடம் முறையிட்டு இருப்பார். ஆண்டவர் அவளை நினைத்து அருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அவள் ஒரு குமாரனை பெற்று யோசேப்பு என்று பெயரிடும். பிரியமானவர்களே, இப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லேயாளுக்கே 6 குழந்தைகள், 4 முதல்ல, அப்புறம் 2, 6 பிறந்தது. அடுத்ததாக 2 பணிப்பெண்களுக்குமே 2, 2னா அது ஒரு 10, 6 4 10. ஒரு தீனாள் வேற லேயாளுக்கு பிறந்தாங்க, 10. அது தனியாக வச்சுக்கலாம். இப்போ 10 குமாரர்கள் இருந்தாங்க. யோசேப்பு 11வதாக ராகேல் பெற்றெடுக்கிறார். இப்படியாக இந்த இஸ்ரவேல் வம்சம் இந்த கோத்திரங்கள் மூலியமாகவே வருகிறது பிரியமானவர்கள். அடுத்ததாக பிரியமானவர்களே, இவர் என்ன செய்கிறார்? என்னை முதல் 7 வருடம், அப்புறம் 7 வருடம் நான் வீட்டிற்கு போக வேண்டும், என்னுடைய நாட்டிற்கு போக வேண்டும், என்னுடைய இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், நீ இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு, நீ இன்னும் கொஞ்ச நாள் என்கிட்ட இருந்துட்டு போக கூடாதான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா நீ என்ன கேட்கிறோ அதை தரேன்னு சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாரு, நீ எதுவுமே தர வேண்டாம், நான் ஆடுகளை மேய்க்கிறேன், அதுல என்னோட சம்பளத்தை நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கலப்பு உள்ளது, வரி உள்ளது, இந்த மாதிரி உள்ள பிறந்தா, அந்த மாதிரி பிறந்துச்சுன்னா அந்த குட்டிலாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுவார். அப்புறம் அதை மாத்துவாங்க. இப்படி மாத்தி மாத்தி நிறைய தடவை சம்பளத்தை அவன் லபான் மாத்துவான். ஏன்னா அவன் எதை எடுக்க போறானா, யோசேப்பு எடுக்க போறான், அதெல்லாம் ரொம்ப அதிகமான ஆசீர்வாதங்கள் அதிகமா, அதே மாதிரியே எல்லாமே அந்த குட்டியில அந்த மாதிரியே அது ஈனும். அதனால என்ன பார்த்தாங்க, இன்னும் இவனுக்கு மட்டும் ரொம்ப அதிகமாயிட்டே வருது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பலமில்லாததுக்கு முன்னாடி பலமுள்ள ஆடுகள் பொழிகிற பொழுது அவன் என்ன செய்கிறான், அந்த தண்ணி குடிக்கிற இடத்துல அப்படியே மரக்கிளைகளை போட்டு வச்சான், அப்புறம் பட்டையெல்லாம் உரிச்சு வச்சான். இதை பார்க்கிற பொழுது அது மாதிரி குட்டி போடுன்னு சொல்லிட்டு அவன் அது மாதிரி செஞ்சான். அதே மாதிரியே பலத்த ஒரு ஸ்ட்ராங்கான ஆடுகள் எல்லாம் இவனுக்கு வந்தது. நிறைய ஆடுகள் மாடுகள் ரொம்ப ஆயிடுச்சு அவனுக்கு. அப்போ என்ன சொல்றாங்க அவங்க சகோதரர்கள்லாம், அவனோட அதாவது லாபானுடைய பிள்ளைங்களாம் சொல்லிக்கிறாங்க, இவன் ஒண்ணுமே இல்லாம வந்தான், இப்ப இவ்வளவு ஆயிடுச்சு பாருங்க, எல்லாமே நம்மளாலதான்ப்பா, இல்ல நம்மளுடைய பணத்தையும் நம்மளுடைய ஆடையும் நம்மளுடைய இதையும் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. அது பேசுறது கேட்டதுனால இவன் என்ன செஞ்சுட்டான், நான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இவர் தானே விட மாட்டேங்கிறாரு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு மாமாட்ட சொல்லாமையே மனைவிகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு என்ன செய்தார், அவர் எல்லாம் ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் போயிறார். அவர் போகிற பொழுதுதான் 3 நாள் தூரத்துல போனதுக்கு அப்புறம் தான் அறிகிறார் இந்த லாபான் ஐயோயோ இவன் சொல்லாம கொள்ளாம போயிட்டான், என்னோட பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கவில்லை, கடைசியில் என் பிள்ளைகளை நான் அன்பா அவர்களை அனுப்பிவிடவில்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு அவரை பின்னாடியே போய் அவர்கிட்ட கேட்கிறார், ஏன் இந்த மாதிரி நீ செய்துட்டு எனக்கு நீ இப்படி செய்தாயே என்று சொல்லி கேட்கும் பொழுது, இல்ல நான் திருப்பி கேட்டா எனக்கு விட மாட்டேங்க, இன்னொரு 7 வருஷம் வேலை செய்ய சொல்லுவீங்க, நான் 20 வருஷம் உங்களுக்காக நான் வேலை செஞ்சுட்டேன், நான் இனிமேல் போய் என்னோட குடும்பத்துக்காக நான் சம்பாதிக்க வேண்டாமா என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், கிளம்பி செல்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக பிரியமானவர்களே, மிகவும் முக்கியமான இன்னொரு நிகழ்வு என்னவென்றால் தேவதூதரோடு போராடி மேற்கொண்டான்.
பாருங்க பிரியமானவர்களே, ஒரு வந்து யாப்போக்கு என்கிற ஒரு ஆற்றங்கரையில இவர் போகிற பொழுது, அங்கே அவர் செல்லுகிற பொழுது, அங்கே இரவிலே தூங்குகிற பொழுது, அங்கே என்ன நடக்குன்னா தேவதூதரோடு போராடி மேற்கொள்கிறான். ராத்திரி நேரத்திலே அவன் அந்த தேவதூதரை அவன் வந்து போய் உள்ளது. தேவதூதர் வந்து இயேசு என்று நாம் அறியவில்லை. தேவன் அங்க இருக்கிறார். அவர் என்ன செய்தார் என்றால், அவர் வந்து விடவே இல்லை. ஏன்னா, என்னை ஆசீர்வதித்தாலோடைய நான் விடமாட்டேன், ஆசீர்வதித்தாலே விடமாட்டேன் என்று சொல்லி யாக்கோபு போராடி அதனை மேற்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அந்த இடத்தில் இருந்துதான் அவன் பழைய ஏமாற்றுகிற எத்தனான அந்த யாக்கோபு என்ன செய்கிறார், இறந்து விடுகிறார். அந்த யாக்கோபு இறந்து விடல, உண்மையிலே அந்த யாக்கோபு அங்கே மரித்து புதிய மனிதனாக மாறுகிறார். இந்த புதிய மனிதன் தான் இஸ்ரேல். இந்த இஸ்ரவேல் என்று அவனுக்கு பேர் வந்து ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? நீ வந்து எத்தனை யாக்கோபு என்று இனி உன்னுடைய பேர் அழைக்கப்படாமல் நீ இனிமேல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாயாக என்று ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அதன்படியே இந்த இஸ்ரவேல் வம்சம் வந்து அவருக்காக வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நீங்க பாருங்க, ஏசாவுடன் அதுக்கப்புறமாக அவர் ஒப்புரவாகிறார். ஏசாவுடன் போய் நிறைய அவனுக்கு கிஃப்ட், ஆடு மாடு எல்லாத்தையும் கொடுத்து, வேலைக்காரெல்லாம் கொடுத்து என்ன செய்கிறார், அவரோட ஒப்புரவாகிறதை நாம் பார்க்கலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறார், கடைசியாக எகிப்துக்கு சென்று யோசேப்பை சந்திக்கிற வரைக்கும் உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் வருகிறார். ஆதியாகமம் 46 வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தார். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிற பொழுது இஸ்ரவேல், அதாவது யாக்கோபுக்கும் அவருடைய தேசமாக பின்பு வந்த இஸ்ரவேலுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, யாக்கோபு தேவனோடு அதாவது தேவனோடு மிகவும் பிரியமுள்ளவர், அவரோடு உறவாட வேண்டும் என்று விரும்புகிறார், அவரை நேசிக்கிறவர், அவருக்கு பயப்படுகிறவர். ஆனால் அதே நேரத்திலே பார்த்தீர்களா, அவன் அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக ஏமாற்றக்கூடிய ஒரு இயல்புடையவனாக இருந்தான். அதாவது எல்லா விஷயத்திலுமே பிசினஸ் டீல் தான். நீ இது கொடுக்குறியா, அப்ப நான் வந்து அவனுக்கு அது கொடுக்குறேன், கூட கொடுக்கணுமா, அப்ப நீ எனக்கு உனக்கு கொடு, அப்படி சொல்லி டீலிங்க அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான், பண்ணிட்டே இருந்தான். லாபான்ட்டு போய் அதே மாதிரி டீலிங் நிறைய வந்து ஏமாற்றப்பட்டான். ஆனாலும் அவன் என்ன செய்தான், பல காரியங்களிலே அவன் வந்து டீல வந்து வச்சிருந்தான். இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களும் நீங்கள் பார்த்தீர்கள், ஒரு தேவன் மீதும் அது ஒரு ரிலீஜியஸ் நாடாகவும் அது இருக்கிற அதே நேரத்திலே பிசினஸ் காரியங்களிலே மிகவும் ஒரு வல்லரசாக, மிகவும் ஒரு மற்ற நாடுகளை விட மிகவும் பெரிய நாடாக, நிறைய பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம் மிகுந்த ஒரு நாடாக இருக்கிறது பிரியமானவர்கள். அநேக பெரிய பெரிய மில்லியனர்ஸ், பெரிய பெரிய இவங்கெல்லாம் செல்வந்தர்களும் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க இருப்பாங்க, எல்லாருமே இஸ்ரேல தான் அதிகமான இருப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிகள் ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தொழில் அதிபர்கள் அனைவரும் அங்கே இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த அதி குணம் அப்படியே என்ன செய்கிறது, இதுவரைக்கும் இஸ்ரவேல் வரைக்கும் வருகிறது. எனவே எப்படி யாக்கோபு எத்தனாக இருந்தாலும் கர்த்தர் அவனை நேசித்து, அவனை திடப்படுத்தி, அவனுக்கு கிருபையை பாராட்டி அவனை இழுத்து கொண்டு வந்தாரோ, அதே போலவே பிரியமானவர்களே, இஸ்ரவேலும் எத்தனை குறைவுகளோடு இருந்தாலும் கர்த்தர் அவர்களை மேசியாவை இயேசுவை முழுவதும் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை கைவிடாமல் அவர்களுக்கு துணையாக இருந்து வருகிறது நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். வாழ்வின் மூலமாக கற்றுக்கொள்கிற சில பாடங்கள் என்னவென்றால், முதலாவது பாருங்க, இதுல இருந்து தெய்வ கிருபையின் வல்லமை வெளிப்படுகிறது பிரியமானவர்களே. யாக்கோபு பாருங்க, ஒரு எத்தனாக இருந்தான், அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களை அவன் ஏமாற்றினான். ஆனாலும் யாக்கோபு என்ற ஆற்றின் கரையிலே தேவனுடைய கிருபை அவனை தொட்டது பிரியமானவர்களே. அவனை வந்து ஒரு சின்ஃபுல் ஜேக்கப்பாக இருந்ததை வந்து என்ன செய்கிறான், ஒரு அருமையான ஒரு இஸ்ரேலாக ஆண்டவர் அங்கே அவனை மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. தேவனோடு போராடி மேற்கொண்டாய எல்லா இடத்திலும் போராட்டம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பிரியமானவர்களே. இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய விசுவாசத்தினுடைய உச்ச மதிப்பீடு. அதாவது ஆண்டவர் வந்து விசுவாசத்தை எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி, இந்த யாக்கோபு ஏன் இப்படி எல்லாம் செய்தான் என்றால், அவன் வந்து விசுவாசத்தோடு கூட அவனுக்கு தெரியாது, ஆனாலும் அவன் வந்து என்ன செய்தான் என்றால், இந்த இயேசு கிறிஸ்து வருகிற இந்த வம்ச வரலாறிலே அவன் வந்து ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக, அதாவது வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளனாக வர வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார், போராடுகிறதை பார்க்கிறோம். அங்கன்னு சொல்லி என்ன செய்கிறார், அவர் போராடி அவரை ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். ஆனால் அதே நேரத்திலே ஏசாவை பார்த்தீர்கள் என்றால் பல நற்குணங்கள் கொண்டிருந்தாலும் அவனுக்கு விசுவாசம் இல்லை. நான் இப்பொழுது சாக போகிறேனே, எனக்கு எதுக்கு இந்த நான் என்னத்தை வச்சு இதை வச்சு செய்ய போறேன்னு சொல்லி அந்த சேஷ்ட புத்திரவாதத்தை மட்டமாக நினைத்தார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் மட்டமாக நினைக்க கூடாது பிரியமானவர்களே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் விட்டே கொடுக்க கூடாது. நமக்கு உள்ள ஆசீர்வாதங்களை
நாம் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் பிரியமானவர்களே. அப்படியே இவர் வந்து செய்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்ததாக மூன்றாவது அந்த பாடம் என்னவென்றால், மனிதன் விதைப்பதே அறுப்பான். எப்படி யாக்கோபு வந்து ஏமாற்றினானோ, மற்றவர்களை அப்பாவை ஏமாற்றினான், சகோதரனை ஏமாற்றினானோ, அது போலவே பிரியமானவர்களே இவரையும் அதாவது மாமனாகிய லாபான் இவரை ஏமாற்றினதை பார்க்கிறோம். ஏமாற்றும் போது எப்படி இருந்திருக்கும் மனசுக்கு இல்லையா? என்னது விதைச்சாரோ அதையே அவன் அறிக்கிறான். அப்பொழுதுதான் அவன் உணர்ந்திருப்பான், நான் அடுத்தவர்களை ஏமாற்றினேனே, நான் ஏமாற்றப்பட்ட பொழுது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது, இப்படித்தானே அவர்களும் வேதனைப்பட்டிருப்பார்கள் என்று அவன் உணர கர்த்தர் ஒரு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அப்புறமாக இன்னொரு குழந்தை யாக்கோபுக்கு கடைசியாக பிறக்கிறது. அது வந்து பென்யமீன் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்வளவுதான் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வந்து யோசேப்பை பற்றி பார்க்கலாம். பிரியமானவர்களை, யோசேப்பும் ஒரு சுவாரஸ்யமான கதை. நீங்கள் ஒரு நாள் 2 நாட்களில் நீங்கள் முடித்து விடலாம். அது என்னவென்றால், ஆதியாகமம் 35 50 வரைக்கும் யோசேப்பை பற்றிய கதையை நீங்கள் பார்க்கலாம். 35 50 வரைக்கும் பிரியமானவர்களே மிகவும் சுவாரஸ்யமானது யோசேப்பை பற்றிய கதை. இதை வந்து நீங்க என்ன செய்ய வேண்டும், நீங்கள் நன்றாக நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்ன செய்தார், யோசேப்பை இப்பொழுது வந்து இவர் வந்து தேர்ந்தெடுக்கிறார். வந்து எதற்கு தேர்ந்தெடுக்கிறார் என்றால், இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று வந்து இந்த குடும்பங்களானது அழிந்து விடாதபடிக்கு பஞ்சம் வருகிற போகிறது. அதில் ஒரு அழிந்து விடாதபடி காப்பாற்றப்படுவதற்காக யோசேப்பு என்ன செய்யப்படுகிறார், எகிப்துக்கு கடத்தப்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதைத்தான் நம்ம வந்து எப்படி என்று சொல்லி இதில் பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து யோசேப்புக்கு சொன்ன விசுவாச வாக்குத்தத்தங்களை நம்ம பார்க்கலாமா? ஆதியாகமம் 45வது அதிகாரம் 7-8 வசனங்கள். 7-8. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோടെ காக்கவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். அதனால அவர்கிட்ட சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றாருன்னா, யோசேப்பு பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே மிகவும் அருமையான ஒரு பிள்ளை, தகப்பனாராலே மிகவும் நேசிக்கப்பட்ட பிள்ளை பிரியமானவர்களே. அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம முதல்ல பார்த்துருவோமா? யோசேப்பனுடைய வாழ்க்கை வரலாறு. முதலாவது, அவர் வந்து தன் தகப்பனாலே நேசிக்கப்பட்டவராக இருந்தார். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் இவருக்கு கர்த்தர் இவரை வந்து மிகவும், யோசேப்பை யாக்கோபு மிகவும் நேசித்தார். பல வருட அங்கி அவருக்கு கொடுத்திருந்தார். மற்ற பிள்ளைகளெல்லாம் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இவர் என்ன செய்தார், இவருக்கு மட்டும் அழகிய உடைகளை கொடுப்பது என்று என்ன செய்தார், இவருக்கு பாசத்தை செலுத்தி வந்தார். அதனால முதலாவது, யோசேப்பு தன் தகப்பனாலே நேசிக்கப்பட்டவன். இரண்டாவது பாத்தீங்கன்னா, தன் சகோதரராலே பொறாமை கொள்ளப்பட்டான். இவனை பார்த்து நம்மளுடைய சகோதரர்கள் மிகவும் பொறாமை கொண்டார்கள். இவனுக்கு கர்த்தர் சில கனவுகளை கொடுத்து அதை சொல்லுகிற பொழுதும், நாங்கெல்லாம் வந்து உன்னை வணங்குவோமா என்று சொல்லி மிகவும் பொறாமை கொண்டார்கள் பிரியமானவர்களே. அதை வந்து நீங்க ஆதியாகமம் தன் தகப்பனாலே நேசிக்கப்பட்டான் என்று சொல்லி ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக ஆதியாகமம் 37:4வது வசனத்திலே நீங்கள் அவனுடைய சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டார்கள் என்று வாசிக்கலாம். அடுத்து பார்த்தீர்கள் என்றால், அவனை இஸ்மவேலிடம் வித்தார்கள். எனவே யோசேப்பு இஸ்மவேலிடம் விற்கப்பட்டார். இதை வந்து நீங்க ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலேயே 18 36 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அடுத்ததாக என்னவென்றால், அங்கே இதை விலை கொடுத்து வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போறாரு. அவர் வந்து போத்திபார். போத்திபார் வந்து அவரை வாங்கி அவரை வைத்திருக்கிறார். போத்திபாரின் கண்களிலே என்ன செய்கிறது, தயவு யோசேப்புக்கு கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். இதை நீங்கள் ஆதியாகமம் 39வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். போத்திபாரின் மனைவியினால் சோதிக்கப்படுகிறான். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, போத்திபாரின் மனைவினாலே சோதிக்கப்படுகிறான். அந்த சோதனையிலிருந்து அவர் ஜெயித்து வெளியே வருகிறார். ஆதியாகமம் 39:7-19 வசனங்களில் நீங்க அதை பார்க்கலாம். அடுத்ததாக போத்திபாரால என்ன செய்யப்படுகிறார், அவர் ஒரு சிறை கைதியாக்கப்படுகிறார். ஏன்னா மனைவி சொன்னாங்க, நான் ஒன்னும் செய்யல, அவதான் என்னை டிஸ்டர்ப் பண்ண வந்தான்னு சொன்னதுனால போத்திபார் யோசேப்பை சிறையில் அடைக்கிறார். இது ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கலாம். 41வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அதாவது 39-41 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய சிறைக்கால அனுபவங்களை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நீங்க பார்த்தீர்கள் என்றால், பார்வோனாலே அவன் உயர்த்தப்பட்டான்.
ஆதியாகமம் 41வது அதிகாரத்துல 1 44 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். பார்வோன் ஒரு கனவு காண்கிறார். அது இந்த உலகத்தில் இருக்கிற யாராலும் சொல்ல முடியவில்லை. எனவே அதை யோசேப்பு சிறைக்கைதியாக இருக்கிற பொழுது சொன்னதினாலே அவன் என்ன செய்கிறான், அந்த இஸ்ரேலிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான். பார்வோனோட 2வது அதிகாரியாக அவர் என்ன செய்கிறார், எகிப்துக்கு 2வது உயர்ந்த அதிகாரியாக அவர் உயர்த்தப்படுகிறதே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, 8வதாக நீங்க பார்க்கிற பொழுது அவர்கள் சகோதரர்கள் சந்திக்கிறார்கள். பஞ்சத்தினாலே உணவு வாங்குவதற்காக இங்கே வருகிற பொழுது யோசேப்பை பார்க்கிறார்கள். ஆனால் முதல் சந்திப்பிலே யோசேப்பை அவர்கள் அடையாளம் காணவில்லை. 2வது சந்திப்பிலே தான் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள் பிரியமானவர்கள். முதல் சந்திப்பில் அடையாளம் காணவில்லை. 42வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 2வது சந்திப்பில் தான் அவர் யார், அவருடைய சகோதரர் என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக 10வது அதிகாரத்திலே நீங்கள் 10வது காரியமாக நீங்கள் பார்க்கிற பொழுது என்னவென்றால், அவன் திரும்பவுமாக தகப்பனோடு என்ன செய்கிறான், சேருகிறான். தகப்பனிலிருந்து பிரிந்த யோசேப்பு திரும்பவுமாக 46வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் என்ன செய்கிறான், தகப்பனோடு சேருகிறதை பார்க்கிறோம். அதற்கப்புறமாக அவருடைய இறப்பு 50வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யோசேப்புடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, இப்போ யோசேப்புக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை நான் சொன்னேன். இதுல பாருங்க, ஆதியாகமம் 45:5 வாசிக்கிறேன். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி ஆதியாகமம் 50:20 யோசேப்பு என்ன சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களே உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்கிறார். இப்படியாக அவருக்கு தீமைகளை செய்த பொழுதும் கூட அந்த தீமையை தேவன் நன்மையாக மாற்றினார். பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தில் இருந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம். உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகிறதா, நீங்கள் பிறராலே நீங்கள் தள்ளப்படுகிறீர்களா, நீங்கள் உங்களை உயர விடாமல் எல்லாரும் தள்ளுகிறார்களா, உங்களுக்கு தீமைகளை செய்கிறார்களா, உங்களை எழும்ப விடாமல் செய்கிறார்களா, உங்களுக்கு அவதூறையாக பேசுகிறார்களா, நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் இது அனைத்தும் நடப்பது கர்த்தர் உங்களை அவருடைய வழியிலே நடத்துவதற்காகவே. பிரியமானவர்களே, அன்று அப்பாவோடு சந்தோஷமாக இருந்திருந்தால் இப்படியான ஒரு நல்ல வாழ்க்கை யோசேப்புக்கு கிடைத்திருக்காது. எனவேதான் இந்த சகோதரர்கள் அவரை விற்று போட்ட பிறகுதான் இவர் அங்கே எகிப்துக்கு செல்கிறார். அவருக்கும் மட்டும் பிரயோஜனம் அல்ல, அவருடைய குடும்பத்தையும் உயிரோடை காப்பதற்காகவும் அந்த இஸ்ரவேல் மக்களை அந்த இப்படிப்பட்ட ஒரு பஞ்ச காலங்களில் இருந்து காத்து அந்த அதாவது ஸ்திரீயின் வித்து வருகிற இந்த பரம்பரையை அழகாக ஆண்டவர் காப்பாற்றி வருகிறதே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.